ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரோட விஷஸ் நான் ரிசீவ் பண்ணதுக்கு ஐம் வெரி மச் பிளெஸ்டு நான் சொல்லுவேன். அண்ட் நான் இந்த ஒரு மந்த் ஜூலை இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச இவ்வளோ பிளெஸிங்ஸ், இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் டெஃபினட்டாக உங்களுக்கும் கிடைக்கணும். நீங்களும் வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் ரிசீவ் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பாசிட்டிவ் நோட்லேயே இருக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும். அண்ட் என்னோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ஐம் வெல்கமிங் அகெயின். ஸோ ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளார போகலாம். ஸோ இப்போ ரீடிங்கில் நம்ம இன்னைக்கான டாப்பிக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப். உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்ப்போம் என்ன மெசேஜஸ் வருது. உங்களோட பார்ட்னர், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி மற்ற பீப்புளோட உங்களுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் லவ் மட்டும் கிடையாது. மற்ற ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், ஃபேமிலி, ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு, அவங்களாம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பிகாஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஏன்னா நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும், சேடாக இருக்கட்டும், ஒரு வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு டிஃபீட் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்போட கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு ரீடிங்காக இருக்கட்டும், இந்த ஒரு மெசேஜ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரெசனேட் ஆகும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லவ் கார்டில் இருந்து போகலாம். ஓகே. ஓ, ரிலேஷன்ஷிப் அப்படி ஜம்ப் ஆகுது கார்ட்ஸ் எல்லாமே. வெயிட். ஸோ ஓகே, கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சு. சாரி. ஓகே, ஸோ ஒன்லி டைம் வில் டெல். ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் இப்போ மேபி நிறைய குழப்பங்கள் இருக்கலாம், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம். நிறைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப அழுகுறீங்களோ? இந்த கார்டு பாருங்களேன், பார்த்தாவே நல்லா தெரியுது. ரொம்ப ஒரு நிறைய அழுகுறீங்க. இது உங்களோட பார்ட்னர் கிட்ட இருக்கிற ஒரு லவ்வாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி கிட்ட இருக்கிற ஒரு லவ்வாக இருக்கலாம். மேபி நீங்கள் ஒரு சில பேர் உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி, உங்கள் சிப்ளிங்ஸ், இல்லை யார்கிட்டயும் ரொம்ப அன்பாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் நீங்கள் பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தகுந்த மாதிரி அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு பெயின் உங்களுக்குள்ளார இருக்குது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் when it comes to ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களோட லவ்டு ஒன்னாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி யாரோ ஒருத்தவங்க ஒரு விளையாட்டுக்கு கூட உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஹர்ட் ஆயிடுவீங்க, ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவீங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவீங்க. டூ மச் ஆஃப் சென்சிட்டிவ். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவே நீங்கள் நிறைய அழுதுட்டு இருந்திருக்கலாம், ஆல்ரெடி நிறைய அழுதுருக்கலாம், இப்போ அழுதுட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் ஒன்லி டைம் வில் டெல். அந்த ஒரு டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? Okay. Romance. Okay. If you could do anything, what would it be? The answer dwells in your heart, not in your mind. For the heart is the gateway to the soul. Okay. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்சிட்டிவாக இருக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் நம்ம எடுப்போம். கரெக்டுங்களா? நம்ம மைண்டு சொல்கிறதெல்லாம் அந்த டைமில் கேட்கக்கூடாது.
பிகாஸ் மைண்ட் வந்துட்டு உங்களுக்கு செல்ஃபிஷாக இருங்க, அவங்க அப்படி பிஹேவ் பண்ணாங்கல்ல அதே மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக தான் உங்களுக்கு வந்து பதில் கொடுக்கும் மைண்டு. பட் ஆனால் உங்களோட எமோஷன்ஸ், அந்த பர்சனோட நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்கீங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பதில் கொடுக்கும். ஸோ வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப், உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் மோஸ்ட்லி நம்ம கேட்கணும். கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக என்ன பதில்ங்கிறது தெரியுது. பட் ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது உங்கள் மனசு சொல்கிறது ஒன்று, உங்கள் மைண்டு சொல்கிறது இன்னொன்று. ஸோ இப்போ நான் எதை கேட்கட்டும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரொமான்ஸ் இல்லை, அதாவது ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகுது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னலாக இருக்கிறனால மேபி உங்கள் பார்ட்னருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், உங்களை புரிஞ்சுக்கிறதுல கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பதில் சொல்லணும், முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. Don't make decisions based on guilt or what you think you should do. Okay. See, first of all வந்துட்டு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு முடிவும் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸ் சரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் ஹாப்பியாக இருக்கீங்களா, ட்ரூவாக இருக்கீங்களா? அதாவது மேபி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்கல, உங்கள் பார்ட்னர்கிட்டயா இருக்கட்டும் இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அந்த ஆப்போசிட் பர்சன் தப்பாக நினச்சிக்குவாங்களோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு உங்களை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒரு பதில், ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ட்ரூவாகவே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ட்ரூவாக இருங்க. ஓகே. ஸோ உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை செய்யுங்க. எல்லா டைமுமே வந்துட்டு சாக்ரிஃபைஸே பண்ண வேண்டாம். உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய சாக்ரிஃபைசஸ் எனக்கு தெரியுது, பட் வாட் எவர் இட் இஸ் இனிமேல் வேண்டாம். ட்ரஸ்ட். ஓகே. உங்கள் லைஃப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு மாற்றம் வேணும், இப்படியே என்னால் இருக்க முடியாது. எஸ், மாற்றங்கள் வரும். பட் ஆனால் நம்பிக்கை, ட்ரஸ்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஒரு சில பேரால் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகியிருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் மாறி இருக்கலாம். பட் அது வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக என்ன எப்படி இருக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக நடந்துக்கிறாங்க, அவங்க ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க, அவங்க உங்களோட க்ளோஸாக இருந்திருக்கலாம், பட் இப்போ வந்துட்டு அவங்க டாக்ஸிக்காக மாறிட்டாங்க. ஸோ அதனால உங்ககிட்ட ரூடாக மாறிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இவ்வளோ நாளாக நம்மளோட க்ளோஸாக இருந்தவங்க இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பர்சனாக மாறி இருக்காங்க, இதுதான் கரண்ட் ரியாலிட்டி, இவங்க வந்து பழைய பர்சன் கிடையாது அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் தேவை. பட் ஒரு சில பேர் வந்துட்டு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டே இருக்கீங்க. ஒன்ஸ் அவங்க நல்ல பர்சனாக இருந்திருக்கலாம், பட் இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கலாம், பட் நீங்கள் வந்து குழப்பிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இப்போ அந்த ஒரு பர்சன் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி டாக்ஸிக்காக மாறி இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அது நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் எய்தர் நீங்கள் அந்த பர்சனை மாற்ற முடியும், இல்லைன்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக முடியும். அப்படி நீங்கள் கரண்ட் சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா எதிர்பார்ப்புகளோடையே உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஓகேங்களா? சரி, ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி எந்த ஒரு வரியும் பண்ணிக்க வேண்டாம். பட் உங்களோட டெசிஷன்ஸ், உங்களோட முடிவுகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே.
நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா வந்து லவர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதாவது ஆரம்பத்தில் நல்லா வந்துட்டே இருக்கும், நல்லா டெய்லியும் பேசுவீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சடனாக ஏதோ ஒரு பர்சன் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதாவது நீங்கள் செய்கிற இந்த ஒரு கைண்ட்னஸாக இருக்கட்டும், இந்த தியாகம், அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டு உங்களோட செல்ஃப் ஒர்த்தே நீங்கள் வந்து குறைச்சிக்கிறீங்களோன்னு தோணுது. சரி, கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா, உங்களை மதிக்கலை, அதாவது உங்ககிட்ட உங்களோட அன்பு பாசத்தை அவங்க புரிஞ்சுக்கலங்கிற இடத்துல தள்ளி நின்னீங்கன்னா, அந்த டைமில் உங்களுக்கு உங்கள் வேல்யூ புரியலனாலுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பர்சனுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பர்சன் உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்குவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இப்படியே டைட்டாக ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அது உங்களை விட்டு போகணுன்னு தான் நினைக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று கொஞ்சம் லெட் கோ பண்ணுங்க. அந்த பர்சன் உங்களுக்கானவங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் திருப்பி வந்துடுவாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ட்ரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சரி, ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங் இஸ் அ ஸ்கில். ஓகேங்களா? நான் ஆல்வேஸ் சொல்கிறது அதுதான். ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங் வந்துட்டு இட்ஸ் நோ ஜோக். கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், டிப்ரெஷன் எல்லாமே கொடுக்கறது ஏதோ ஒரு விதத்தில் ரிலேஷன்ஷிப்புமே கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா டைமுமே வந்துட்டு நம்ம வந்து அடுத்த பர்சனே ப்ளேம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இப்போது ஒரு பர்சன் நம்மளை சீட் பண்ணிட்டாங்க, அந்த பர்சன் நம்ம அவ்வளோ அன்பு காமிச்சும் மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மக்கிட்டையுமே ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல. அவங்க சீட் பண்ணுற அளவுக்கு நம்ம பிளைண்டாக நம்பி இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் டெஃபினட்டாக அவங்க ஒரு பேட், ஒரு டாக்ஸிக்குங்கிறத காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம வச்ச அளவுக்கு அதிகமான ஒரு ட்ரஸ்ட் அண்ட் லவ்னால அந்த விஷயம் தெரியல. அப்போ யார் மேலே தப்பு இருக்குது? ஆப்வியஸ்லி வந்து உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது. கரெக்டா? ஆனால் அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்களோட கைண்ட்னஸை புரிஞ்சுக்காம உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களோட பிஹேவியர் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு சில சைன்ஸ் காமிச்சிருப்பாங்க, இவங்க வந்து ட்ரஸ்ட் வர்த்தி இல்லைன்னு. பட் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன்? பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் ட்ரஸ்ட், அளவுக்கு அதிகமான நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங்கில் எல்லா டைமே அதர் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், மற்ற பர்சன்ஸுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம சைடில் நம்ம கரெக்டாகவும் ஒரு ஸ்பேஸோடையுமே நம்ம இருக்கணும். ஓகே? அண்ட் கொஞ்சம் அவேராகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபெய்த் வந்துட்டு நீங்கள் உங்கள் பார்ட்னர் மேலேயோ இல்லை மற்ற பர்சன்ஸ் மேலேயோ வைக்கிறதுக்கு பதிலாக உங்கள் மேலே வைங்க. நீங்கள் காமிச்ச அன்பு உண்மை, நீங்கள் பண்ண அந்த கேரிங் உண்மை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவங்களுக்கு ட்ரூவாக தான் இருந்திருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. டெஃபினட்டாக நீங்கள் செஞ்ச அந்த ஒரு குட்னஸ், குட் கர்மா உங்களுக்கு டெஃபினட்டாக யூனிவர்ஸ் திருப்பி கொடுப்பாங்க. ஒரு நல்ல நியூஸாக தான் கொடுப்பாங்க. பட் கொஞ்சம் பொறுமை தேவை. ஒன்லி டைம் வில் டெல். ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் ஆன்சர் மட்டும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எதிர்பார்க்காதீங்க. அந்த டிவைன் டைமிங்கிறது வரணும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட்லி கொஞ்சம் இம்பேலன்சிங்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அண்ட் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் உங்களால் வந்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். ஃபர்ஸ்ட்டு எல்லா டைமே உங்கள் பார்ட்னர் வந்து அவங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டிசப்பாயிண்ட்ல முடியும். ஓகே? Stand up for yourself.
சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அளவுக்கு அதிகமாக வந்து நீங்கள் வைக்கிற அந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும், ஒரு ஒரு பர்சன் மேலே, ஐ மீன் அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த பர்சன் மேலே நீங்கள் வச்ச அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை தான் இப்போ உங்களோட ஒரு குழப்பத்தில் இருக்குது. ஓகே, வாட் எவர் இட் இஸ், முடிஞ்சதை விட்டுருவோம். பட் இனிமேல் ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லா டைமே யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு காப்பாற்றுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த ஒரு ஹேபிட் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் ரொம்ப ஈஸின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸாக இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது எதுவுமே ஓவர் நைட்டில் நடக்காது. பட் ஆனால் எவ்ரி டே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன் டே கிளிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாசிட்டிவாக நம்பிக்கை வச்சுட்டு ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும். பட் அதுக்காக ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகே, நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வந்து ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் வந்து இந்த பர்சன்னால நான் என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை நான் இழந்துட்டேன். அதாவது உங்களோட கோல், ட்ரீம், பேஷன் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு தாட்ஸ், ஒரு குற்ற உணர்ச்சி நீங்களே திட்டிக்கிறீங்களா? வாட் எவர் இட் இஸ், பாஸ்ட்ல எல்லாமே உங்களுக்கு ஒரு லெசன் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து முடிஞ்சு போனதை நீங்கள் மறுபடியும் திருப்பி யூ கான் சேஞ்ச் இட். கரெக்டா? ஸோ இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஒரு நியூ பிகினிங். ஓகேங்களா? நீங்கள் மேக் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி தான், ரிலேஷன்ஷிப் வைஸில் ஹோல்டு பண்ணாதீங்க. லெட் கோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வேல்யூ புரியிறப்போ அவங்களே திருப்பி வருவாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் செஞ்ச அந்த குட் கர்மாவாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் டெஃபினட்டாக திருப்பி வரும். மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் வரலைனாலுமே கரெக்டான அந்த டிவைன் டைமிங்கில் வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்துட்டு இப்போ இந்த பர்சன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணல, ரிப்ளை பண்ணலன்னா டெய்லியும் ஃபோன் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. திஸ் இஸ் ஒன் வெரி 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 குட் கார்டு. ஓகேங்களா? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். எல்லாமே மாறுங்க. ரிலேஷன்ஷிப் வைஸில் இப்போ நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, என்ன நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் மாறும். உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி லோவாக இருக்கீங்களா, இனிமேல் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கான ஸ்டாண்டப் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? இந்த கார்டே அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களுக்கான அந்த ஒரு குட் லக் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக குட் லக் டெஃபினட்டாக கிடைக்கும். பட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் ஸ்டில் அந்த பாஸ்டே நினச்சிக்கிட்டு அந்த ஒரு கில்ட்டில் இருக்க வேண்டாம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப சேஸ் பண்ணுறீங்களா? அதாவது டெய்லியும் அந்த பர்சனோட சோஷியல் மீடியா ஏதாவது இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணுறது, அவங்க ரிலேட்டடான மெசேஜஸ் படிக்கிறது, இல்லைன்னா அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸில் இருக்கிற அந்த ஒரு மெமரிஸை ரீகால் பண்ணுறது, இது மாதிரி இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஸ்டாப் சேசிங், ஸ்டார்ட் அட்ராக்டிங் நான் சொல்வேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிலேஷன்ஷிப் விஷயமா சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை விட்டு போயிடும். அட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நிறைய குழப்பங்கள் இப்போ கரண்ட்லி இருக்குது. ஸோ குழப்பிக்காதீங்க. உங்களுக்கான டைம் டெஃபினட்டாக வரும். பொறுமையாயிருங்க. ஓகேங்களா? எதையும் யாரையும் சேஸ் பண்ண வேண்டாம். உங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கான ஒரு நேரம் வரும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் வந்து இவ்வளவு நெகட்டிவ் வேண்டாம். எனக்கு இந்த எனர்ஜி தான் காமிக்குது. ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழுகுறீங்களோன்னு தோணுது. நிறைய ஹீலிங் தேவை உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லாத்தையும் நீங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு ராங் தப்பான விஷயமும் உங்கள் சைடில் இல்லை அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கரெக்டான அந்த டிவைன் டைமிங் வரப்போ கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு டெய்லியும் சும்மா சேஸ் பண்ண வேண்டாம். அவங்க இப்போ ஒரு சில பேர், நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து உங்களை புரிஞ்சுக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணுறீங்க, நிறைய எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. பட் நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவல் லைஃப்பை வாழ்கிறீங்களா? ஐ மீன் இந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்து உங்களோட கெரியராக இருக்கட்டும், உங்களோட பேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னா இல்லை.
பிகாஸ் இந்த ஒரு அதாவது அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்து உங்களை புரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட திருப்பி வரணும்னு என்டையர் எனர்ஜி, தாட்ஸ், எஃபோர்ட் எல்லாம் அதிகமாக போடுறீங்க. பட் நோ யூஸ். ஓகேங்களா? வேஸ்ட் ஆஃப் டைம். நிறைய பேர் இப்போ நீங்கள் இதை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, நிறைய பேர் உங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களை விட்டு போன அந்த பர்சன்ஸ் ரிலேட்டடாகவே நிறைய யோசிக்கிறீங்க, அவங்களோட கம்பேக்குக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் இன்ன வரைக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கல. உங்கள் லைஃப்பை உங்கள் லைஃப் எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பர்சனுக்கு அதிக பவரை கொடுத்துருக்கீங்க. யார் வந்தாலும் வரலன்னா என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ரொம்ப 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 தேவை. கியூரியாசிட்டி. ரொம்ப கியூரியஸான பர்சனா நீங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸில்? ஓகே. சரி, உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களோட கியூரியாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை அந்த ஆப்போசிட் பர்சன் உங்களை ஏமாற்ற முடியாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க பேசுகிற விதத்தை வச்சே கண்டுபிடிப்பீங்க. சரி, திஸ் இஸ் ஆக்சுவலி வந்துட்டு இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்கலாம். அதாவது நீங்கள் உங்களோட பேஷன் ரிலேட்டடாக, உங்கள் கெரியர் ரிலேட்டடாக நீங்கள் க்யூரியஸாக இருக்கீங்களோ இல்லையோ, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஹெவி க்யூரியஸில் இருக்கீங்க. எப்படியாவது வந்து உங்கள் பார்ட்னரா இல்லை யாரோ மறைக்கிறாங்கன்னா உண்மையை கண்டுபிடிச்சிடுவீங்களா? ஓகே. சரி, ஒரு பேலன்ஸ் தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் இஸ் அ மிஸ்டரி. ஓகேங்களா? லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் நிறைய சர்ப்ரைசஸ் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நம்புங்க. ஓகேயா? சி, உங்களோட கெரியர் வைஸ்லையும் சரி, ரிலேஷன்ஷிப், இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். அந்த பேலன்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு இல்லவே இல்லை. ஓகே. அண்ட் ஓவராக அனலைஸ் பண்ணாதீங்க. சி, அதாவது என்னைக்கு உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கோ, ட்ரஸ்ட் இருக்கோ, அப்போது ஆப்போசிட் பர்சனை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஓகேங்களா? என்னைக்கு நீங்கள் வந்து உங்களோட லைஃப், உங்கள் பவர் எல்லாத்தையும் ஆப்போசிட் பர்சன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்களோ அப்போ தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே வருது. நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒன் டே போதும் அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வரத்துக்கு. ஓகே, உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை வைங்க. யார் இருந்தா இருங்க, பேசுறியா பேசு, என்னை விட்டு போறியா ப்ளீஸ் சீக்கிரம் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு டைமே ஒரு பர்சன் கிட்டயுமே நீங்கள் போயிட்டு பீப்புள் ப்ளீஸிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களோட அருமையெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. உங்களோட டெஸ்டினி, உங்கள் ஜேர்னி அது கிடையாது. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருமே வந்துட்டு உங்கள் லைஃப்பில் பாசிங் க்ளவுட்ஸாக இருந்த ஒரு பர்சனை பிடிச்சிட்டே இருக்கீங்களோன்னு தோணுது. இப்போ மேபி ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சில பர்சன்ஸ் மேலே அதிக லவ் வச்சு அவங்கள ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் அவங்க ஒரு பாசிங் கிளவுட். அது உங்களுக்கு வெரி சூன் தெரிய வரும். ஓகே, வாட் எவர் இட் இஸ், இது வரைக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை விட்டுருங்க. பட் இனிமேல் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் ரொம்ப டிசர்விங். நிறைய லைஃப்பில் சாதிக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டதை செய்யலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க. அப்படி இருக்கப்போ எதுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு உங்கள் லைஃப், உங்கள் வருஷக்கணக்காக வேஸ்ட் பண்ணுறீங்க? See, you don't deserve this. நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு கெரியர் வைஸும் சரி, மற்ற விஷயங்கள் நிறைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃபெயிலியர்ஸ், பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நெகட்டிவ். பட் அதுக்கு அழுதிங்களோ இல்லையோ, இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ரொம்ப அழுகுறீங்க. மேபி அது ஒரு ஒர்த்தான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் ஓகே அழுகலாம். பட் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எதுக்கு இவ்வளோ அழுகை? See, only time will tell. பொறுமையாக இருங்க. ஓகேங்களா? இந்த அத்தனை விஷயங்களுக்குமே உங்களுக்கு அந்த கரெக்ட் டைமிங்கில் எல்லாமே புரிய வைக்கும்.
ஒரு சில பர்சன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பர்சன் உங்களை புரிஞ்சு திருப்பி வருவாங்க. அப்படி இல்லை, இன்னொரு சில பர்சன்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப டாக்ஸிக், அவங்க பாசிங் க்ளவுடாக இருக்கிற பர்சனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. லெட் கோ பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் வேறு நியூ லைக் மைண்டட் பர்சன்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு கரெக்ட் டைமிங் உங்களுக்கு உணர்த்தும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சரி, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறப்போ யார் உங்கள் கூட இருக்காங்க, அதாவது உங்கள் கூட இருந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆறுதலாக நிற்கிறாங்க. அதே நீங்கள் நல்லா இருக்கிறப்போ, லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறப்போ எப்படி இருக்காங்க அதை மட்டும் பாருங்கள். அதுவே ஒரு பிக்கெஸ்ட் லெசன். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் ரீடிங் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்வைஸ் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொன்னது, நிறைய கைடன்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஓவர் கியூரியாசிட்டி, ஓவராக அனலைஸ் பண்ணுறது, ஓவர்லி ஹோல்டு பண்ணுறது, டூ மச் ஆஃப் கம்யூனிகேஷன், இது எல்லாமே கொஞ்சம் லிமிட் பண்ணுங்கள். லிமிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீடிங்கை நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் இது வந்து ஒரு ஜென்ரலாக நிறைய பேர் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து செட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். பட் ஆனால் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து ஜென்ரலாக மேலோட்டமாக தான் பார்க்குறீங்களே தவிர உள்ளர டீப் என்ன பிரச்சனை, உங்கள் சைட்லேயுமே ஒரு பிரச்சனைகள் இருக்குங்கிறதையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கான ஸ்டாண்டப் எடுக்கிறீங்களோ, சரி, என்னைக்கு நீங்கள் உங்களுக்கான ஒரு மேபி இப்போ உங்கள் லைஃப் இருட்டில் இருக்கலாம், பட் அதுக்கான வெளிச்சத்தை நீங்களே கொண்டு வரலாமே. எதுக்கு ஒரு பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு வீக்கான பர்சனாக தானே தெரியுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும். என் லைஃப்பை நீ எவ்வளோக்கு எவ்வளோ இருட்டாக்குறியோ அதுக்கான வெளிச்சத்தை நானே கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஒரு மைண்ட் செட் போதும். ஓகேங்களா? அந்த ஒரு மைண்ட் செட், ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங் தாட்ஸ், அது போதும், எல்லாத்தையுமே மாற்றிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் என்னை பொறுத்த வரைக்கும் இது நெகட்டிவாக எனக்கு தெரியல. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு கைடன்ஸ் அண்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ரிலேட் பண்ணி பாருங்கள், உங்களோடையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே புரியும் நிறைய இடத்துல நீங்களுமே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு. பட் இட்ஸ் ஓகே. லைக் மிஸ்டேக் பண்ணனால நீங்கள் ஒன்றும் பேட் பர்சன் கிடையாது. டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை விட்டுடுங்க. பட் இனிமேல் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேண்ட்லிங் ரிலேஷன்ஷிப் இஸ் அ வெரி குட் ஸ்கில், டேலண்ட் எல்லாமே தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இன்னைக்கான ஒரு ரீடிங் சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். அண்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.